மேலதான் சாப்பாடு போங்க. கத்தி சொல்லலாம். முருகா கட்டோட்டம் பயங்கரமா இருக்கு. அண்ணா பவரை காமிக்க வேணாமா? சக்கரை உங்க தலைமையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அடம் பிடிக்கிறான். அதான் கையோட கூட்டு வந்துட்டேன். தங்கம்டா. ஏப்பா எனக்கு ஓகே, ஒரு தடவைக்கு 2 தடவை இவனுக்கு ஓகேவான்னு கேட்டுக்க. சொல்றேன் அண்ணே. என்னென்ன நீங்க போய் இப்படி கேட்டீங்க? உங்க தலைமையில எனக்கு கல்யாணம் நடக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். அண்ணே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரா. தம்பி அழகா பொத்துனாப்ல உள்ள கூட்டு போங்க. பத்திரிக்கை பாத்துருங்க. இதெல்லாம் வாசலட வச்சு கொடுப்பேன். போப்பா, நம்ம கல்யாணம் தான். முருகா காலையில் வேலைச்சு டயர்டா இருப்ப, காப்பி எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ரா. எடுத்துக்கோ. டேய் சக்கரை குடுறா. எடுத்துக்க மச்சான். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஐயோ லூசு பாத்து கொடுக்க மாட்டியாடா? சாரி மச்சான். சட்டல கரையாச்சு. இல்லடா பரவாயில்ல முருகா. டேய் வேற Dress கொண்டு வாடா. இருக்கட்டும் வேண்டாம். இந்தா மச்சான். என்ன அடியில இருந்து எடுக்கறியா? முருகா எப்படி இருக்க? அடடா அப்பள மாதிரி இருக்கடா. முருகா நம்ம மோசமிட்டு முருகா. டேய் என்னடா சொல்ற? என்னாச்சு? 25 மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ள ஓடி போட்டா முருகா. யாரா? அந்த புஷ்பாக்கு ஜோடி சேர்த்திருந்தல்ல, அந்த நான்சென்ஸ் ஓடி போட்டா முருகா. 25 ஜோடியில ஒண்ணு குறைஞ்சாலும் எம்எல்ஏ மானம் போயிரும்டா. அவர் தூக்குல தொங்கிடுவாரா? முருகா நீ இன்னும் டென்ஷன் அழகால ஃபோன் பண்றா. முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான்டா இருக்கு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க முருகா. நான் வேற மாலை போட்டுருக்கேனே. இல்ல நானே மாப்பிள்ளை நடிச்சிருவேன். என்ன பண்றது? டேய் பேசாம உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மாப்பிள்ளை நடிங்கடா ப்ளீஸ். மச்சான் என் பொண்டாட்டி தெரிஞ்சற செருப்பாலே அடிப்பான். மாமியாருக்கு தெரிஞ்சது விளக்க மாத்தில அடிப்பா. ஏடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் பார்ட்டி வச்சா மட்டும் எனக்கு பீர் வேணும் பிரியாணி வேணும் கேட்க தெரியுது. அந்த ஃப்ரெண்டுக்காக எதை கூட பண்ண மாட்டீங்களா? அவன் என்ன உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா பண்ண சொல்றேன்? சும்மா நடிக்க சொல்றேன் என்னைக்காக? அவ்வளவுதானே? நீ என்னத்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ற? சுத்தம் அஞ்சல்டா இருக்காங்க. உடா கூல் உள்ள சொல்றியே, நீ நடிக்க வேண்டியதானே? நானா? டேய் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. இருக்கட்டும். கும்பல நீ சொல்ற மாதிரி நடிக்க வேண்டியதானே? மாப்பிள்ள எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணமே ஆகல. நீ தாராளமா நடிக்கலாம். டேய் விடுங்கடா அவனை போய். ஏன்டா முருகா? என்ன முருகா, நானே நடிக்க ஒத்துக்கிட்டேன், உன்னால ஒரு மாப்பிள்ளைய ரெடி பண்ண முடியலையா? இரு ரெடி பண்ணிடுறேன். இங்க பார் முருகா, எம்எல்ஏ குடுக்கற சீர்வரிசையில எனக்கு கட்டில் மெத்த மட்டும் போதும். அந்த 1 பவுன் மோதிரத்தை மாப்பிள்ளைய நடிக்க வரால அவனுக்கே கொடுத்துரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆத்தாடி தங்க வைக்கிற விலைக்கு 1 பவனா? ஏன் முருகா கல்யாணம் பண்ணா 1 பவன் மோதிரமா தர்றாங்க? ஆமா சக்கரை, ஆனா அதுக்கு தான் பால் கிடைக்க மாட்டேங்குதே. உடனே ஒத்துக்கிட்டோம்னா இமேஜ் போயிடும், ஒத்துக்கறலனா மோதிரம் போயிடும். சரி முருகா, என் நண்பன் உனக்காக இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளையா நடிக்க நான் ஒத்துக்கிறேனப்பா. சந்தோஷமா? தேங்க்ஸ் டா சக்கரை. எம்எல்ஏ சூசைட்ல இருந்து காப்பாத்திட்டேன். ஆனா மோதிரத்துக்காக இல்லப்பா, உனக்காக. அப்புறம் ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நானே எம்எல்ஏக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊர் ரூட்ல போ, நான் ஏன் ரூட்ல போறேன். குட் கேம். அப்புறம் என்ன மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, வாங்க போலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் இணைந்து இந்த மாவட்டத்துக்கு நிறைய வேலை செய்யணும். கண்டிப்பா தலைவரே. வாங்க உள்ள போலாம். போலாம். வணக்கம்மா. பிரமாணப்படுத்தப்பா. தலைவரே வணக்கம். என்ன புஷ்பா, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். என்ன மறந்துட மாட்டியே? மறப்பேனா? மந்திரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் முருகனின் பண்பான வணக்கங்கள். கட்சியிலும் சரி மக்கள் கிட்டயும் சரி எங்க அண்ணனுக்கு நல்ல பேர் கிடைச்சிடக்கூடாதுன்னு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்படி சொல்லு முருகா. அன்பு தம்பிகள் நாங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. கெத்ரா. சாரி ப்ரோ, செட் ஸ்லிப். என்னடி புரிய மாட்டியா? இனி ஒவ்வொரு வருஷமும் 25 இல்ல 50 ஜோடிகளுக்கு அண்ணன் இலவசமா திருமணம் நடத்தி வைப்பாரு. போட்டோ சார். போட்டாலும் ஒண்ணு வேணாம், போடா. சார் போட்டோ சார். பிரதர் டர்ன் தட் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. அப்படியே இருங்க. டேய் கொன்னு முடியும், போடா. திருமண விழாவுக்கு பாக்காதடா, போடா. கொண்டிருக்கும் மந்திரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் குறிப்பாக என்னை பற்றி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்ன பின்ன எல்லா பக்கம் எண்ணி பார்த்துட்டேன். கரெக்டா 25 ஜோடி இருக்கு. எப்படியோ தூக்கிட்டாங்க. அந்த 2வது வரிசையில 4வது ஜோடி யாருன்னு பாத்தீங்களா? அவன் நம்ம டிரைவர் விஸ்வநாதான்ல. அவனேதான். அவனை எப்படா தூக்குனாங்க? அவனை எங்க தூக்குனாங்க? அவனோட காதலியை இவங்க தூக்கிட்டாங்க. இவன் பிஸ்கெட்டுக்கு பின்னாடி ஒரு நாய் மாதிரியே இங்க வந்துட்டான். நம்ம ஜாக்கெட் ஜானகிராமன் இன்னைக்கு எம்எல்ஏ இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமா மந்திரி ஆக போறேன்.
சூப்பர் 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 ஏன்டா அழிச்சல் முன்னாடி வாயா. இடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓயாம. ஏன் கோச்சிட்டு போறாங்க? போட்டேனா? என்னுடைய அரசியல் வாரிசு ஜாக்கெட் ஜானகிராமன் சொன்னா அது மிகையாகாது. எல்லாம் உங்க பிளஸிங் தலைவரே. மச்சான் நீங்க ஆந்திரா மினிஸ்டர் மாதிரி அமர்க்கலமா இருக்கும்போது உங்க மாமா அவனை தான் மந்திரியாக்குவேன் அரசியல் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் வாரிசுன்னு தானே சொன்னா, சொத்துக்கு வாரிசுன்னு சொல்லல. நான் தான் சொத்துக்கு வாரிசு. பாயிண்ட் பாஸ். பல்ல விளக்கடா. வாங்க வாங்க திருமங்கலத்தை எடுத்து கொடுங்க. மாங்கல்யம் எங்கேயா போய் நல்லா இருக்கக்கூடாது. வாங்க 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 அடுத்து. ஐயா வணக்கம், அண்ணே வணக்கம். கட்ட பார்த்தாலிய டேய் சக்கரை கட்டுறா. சரி முருகா. ஓகே மினிஸ்டர் இவனை பாருங்க, அப்ப இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காயா. 3 முடிச்சு போட்டேன். இப்போ உங்க வர ஒரு பொண்ணு அப்படியே கல்யாணம் பண்ணது எவ்வளவு எப்ப அந்த பிள்ளைய வச்சு நீ வாழுவ? ஆத்தாடி உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. Cheers. Yes. டே முருகா, மாலை போட்டிருந்தியாடா? டேய் 25 கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நேத்து நைட் வேண்டிக்கிட்டு மாலையை போட்டேன். காலையில கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, மாலையை கழட்டிட்டேன். சிம்பிள். ஆடா பாவி, நீ எஸ்கேப் ஆகுறதுக்காக என்னைய கோர்த்து விட்ட. இருந்தாலும் ஒரு ரூபாய் மோதிரம்ன்றனால உன்னை சும்மா விடுறேன். அதான் தெரியுமே. டேய் சக்கரை, நீ மட்டும் சம்மதிக்கலன்னா மானமே போயிருக்கோண்டா. தேங்க்ஸ்ரா. டா என்ன உரா, நான் ஒரு நண்பேன்டா. ஒரு கழுதையை கட்டி கட்டுறா தலையனை கூட நான் கட்டுவேன்டா. அந்த பொண்ணு யாரா? மோதிரத்தை நீ வச்சுக்க, கட்டில் மத்தி நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா. தங்கத்தை மதிக்காத தங்கம்னா அவதான்டா. கரெக்டா கரெக்டா. பாரா, ஆயுசு 100 அந்த பிள்ளைக்கு. இப்பதே அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அவ போட்ட பேப்பர்ல வந்துச்சு பாரு. ஆமா. டேய் என்னடாச்சு? என் கல்யாணம் போட்ட பேப்பர்ல வந்துருச்சுடா. என் அம்சவனுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ஐயோ, நேர்ல கருப்பா இருந்தாலும் போட்டோல செக்க செவேல்னு இருக்குடா. புலம்பிக்கிட்டு இருக்கி முதல்ல போன் அட்டெண்ட் பண்றா. ஐயோ, போட்டா எடுக்காதாடான்னு சொல்லியும் எடுத்து விட்டானே. சொல்லுங்க சித்தப்பா. அம்சவேணி மாதிரி ஒரு குடும்ப பொண்ணுக்கு தாலி கட்டுவோன்னு பார்த்தா இப்படி கேடு கட்டு போன புஷ்பா கழுத்துல தாலி கட்டி இருக்க. புஷ்பாவா? அவ பேரு புஷ்பான்னு உனக்கு எப்படியா தெரியும்? டேய் எனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஜில்லாவுக்கே தெரியும். அவ ரெக்கார்ட் டான்ஸ்ல பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவளா? அது மட்டும் இல்லடா, அவங்க அம்மா அம்மம்மா அக்கா அக்கா சித்தி பெரியம்மா அவங்க அத்தை ஆயா இவங்க ஒட்டுமொத்த குடும்பமே இந்தியா மட்டும் இல்லடா, இலங்கை பர்மா சிங்கப்பூர் மலேசியா போன்ற உலக நாடுகள் ஃபுல்லா பேர் எடுத்தவங்க. கர்மா போது நிறுத்தியா. உன்னால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குதுடா. சித்தப்பா, நடந்தது ஒரிஜினல் கல்யாணம் இல்ல. அது வந்து சொல்ல விடுறா, நண்பனுக்காக சும்மா ஒரு செட்டப் கல்யாணம், அவ்வளவுதான். சித்தப்பா, இந்த விஷயம் நீ அம்சவனி வீட்டுக்கு தெரியாம பாத்துக்க. இந்த விஷயத்தை எனக்கு போன் பண்ணி சொன்னதே அம்சவேணியோட அப்பா தான்டா. ஐயோ, அவருக்கு எப்படி தெரியும்? டிவில காட்டினாங்களாம். கோவிந்தா கோவிந்தா, வீட்டோட மாப்பிள்ளைய வந்துரு 10 ஏக்கர் நிலம் அம்சவனி எல்லாம் உனக்கு தான் சொன்னானே. எல்லாம் போச்சு. பத்தியா என்ன பண்றீங்க? அளவு பாக்குறோம். அவங்க அதிகமா இருக்குது. அளவு நான் பாக்குறேன், கொடுங்க. அளவா பாக்குறேன், அளவு தொலைங்கடா. எல்லாம் ஓடுங்க. என் மூஞ்சில முடிக்காதீங்கடா. ஏதோ இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம்டா. ஹம்சவேணி வீட்டுக்கு போய் விஷயத்தை கிளியர் பண்ணிடுவோம். அப்பா வாடா. டேய் இப்பவே அம்சவனி வீட்டுக்கு போமுடா. என் அம்சவனி என் கூட சேர்த்து வைங்கடா. வாடா, என் அம்சவனி என் கூட சேர்த்து வைடா. வாடா. என் கல்யாண மேட்ரு ஊருக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல. அம்மா புலமாம வாடா. மூஞ்சிலாம் யாருக்கடா தெரிய போகுது? மாணிக்கண்ணே என்னாச்சு? முருகா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா. டேய் இறங்கடா. டேய், கூட இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துப்பட்டு இந்த குண்டனுக்கு போய் ஹெல்ப் பண்ண போற? நம்ம மாணிக்கண்ணாண்டா ஹெல்ப்டா. ஆமா, மாணிக்க மண்ணாங்கட்டி தள்ளி தொலைக்கிறேன். தள்ளு டேய், இவ்வளவு நேரம் இப்படித்தான் தள்ளிக்கிட்டு இருந்தியா? ஆமா தம்பி, தள்ளி தள்ளி தளர்ந்து போயிட்டு. நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. கார தள்ளும் தம்பி, நீங்க புஷ்பா புருஷன் தானே? ஐயோ, உன் போதையில இருக்கிற இவனுக்கே நான் தான் புஷ்பா புருஷன் தெரிஞ்சிருக்கடா. புஷ்பா புருஷன் கவர்னர் போஸ்ட் இல்லடா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. உடா உடா உடா. அட கடவுளே. தம்பி என்னடா? புஷ்பாவை கண் கலங்காம பாத்து தம்பி. ஏன் அவ கண்ணு கலங்கன நீ தற்கொலை பண்ணிக்கிறியா? நீ தற்கொலை பண்ணிக்கிறியாடா? குறவலைய கடிச்சு விடுவே. தள்ளுறா. உடா உடா. தள்ளுறா தள்ளுறா. தம்பி, என் மேல எவ்வளவு நாள் கோவப்படுங்க, நம்மள மட்டும் கோவப்படுறாங்க தம்பி. பேசாதடா. ஏன்டா? ஐயோ, அவனே டார்ச்சர் பண்றாடா. அவனை அடிடா. அவனை அடிடா. வண்டி தள்ளு. அவன பாக்க வண்டி தள்ளு. அதுக்கு போ சொல்லுங்க அவனை. போ சொல்லுங்க. டேய், வாய் மூடிட்டு தள்ளுறா, இல்லாட்டி கொன்றுவேன் ராஸ்கல். மாணிக்கண்ணே டிக்கில என்ன? முருகா, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாத, உதவி பண்ண ப்ளீஸ். தள்ளு. தள்ளுப்பா. டிக்கெட் தரடா. முருகா,
என்ன என்ன இங்க பாரு ஒன்னாச்சுன்னு பாக்குறேன் இல்லன்னா சீன் ஆயிரும். பொண்ணா ஐயா உன் விஷயத்துல இனிமேல் நான் தலையிட மாட்டேன், மன்னிச்சிருமா. சக்கரை, என்னால கழுத்து திருப்பவே முடியலடா. இங்க மட்டும் என்ன வாழுதா? கை வேற பயங்கரமா வலிக்குதுடா. ஏன்டா ஒரு பொண்ண கார்ல கடத்திட்டு போய் ரேப் பண்ண பாப்பீங்க, அதே காரை எங்களை வச்சு தள்ள விடுவீங்க. அட விவரம் இல்லாத பேசாதீங்கப்பா. பின்ன யார் அந்த பொண்ணு? நம்ம கூட்டு ரோட்ல புதுசா ஹோட்டல் திறந்திருக்கானே அவன் பொண்ணு. போலீஸ் வேலையில சேர ட்ரை பண்ணுது. ஆனா இப்பவே போலீஸ் ஆயிட்டு தான் நினைப்பதுக்கு. நைட் ஆனா ஸ்கூல்ல யாரும் சீட் ஆடக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாதுன்னு ஒரே பிரச்சனை, கலாட்டா, சண்டை. ஆம்பளையில கூட பார்க்காம என்ன அடி பிச்சு எடுத்துட்டா. அதான் ஒரே அமுக்கமிக்கி கார் டிக்கில போட்டு மலை உச்சியில கொண்டு போய் தள்ளி விடலான்னு போனோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு திறந்து விட்டீங்களேப்பா. அப்ப நாங்க பொண்ணை திறந்து விடல, பூதத்தை திறந்து விட்டுருக்கோம். போனேடா. யாராவது சித்தப்பனாத்தான் இருப்பேன். இல்லையே. ஹலோ, யாரு? டேய், அது நான் இல்லடா, சொன்னா கேளுடா. யாரா போன்ல? டெல்லியில இருந்து என் நண்பன் கோவிந்த பேசுறேன். என்னவா? என் கல்யாண போட்டோவ பேஸ்புக்ல போட்டு விட்டாங்களா? போட்டு 10 நிமிஷத்துல 18,000 லைக் ஆகுடா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. சக்கரை, நீ போடா. ஏன் இப்ப நான் உள்ள போய் அவ கொட்டையை பிச்சுக்கிட்டு ஏர்ல வந்து என்ன வெளுக்கிறதுக்கா? ஆல்ரெடி எலும்பெல்லாம் இடைக்கு போற ரேஞ்சில தான் இருக்கு. யாரையா நீங்களா? யோ, கூப்பிடியா உன் பொண்ண? உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? எம்எல்ஏ வலது கை எங்க அண்ணன், அவர் வலது கை இப்ப செயல்படல, பெண்ட் எதுல அவன் பொண்ணு. சரி, அதுக்கு வைத்தியர்கிட்ட போனோம். இங்க வந்து கலாட்டம் பண்றீங்க. அப்பா, தருமடி அடிச்சா வைத்தியர்கிட்ட போகலாம். உன் பொண்ணு ஏதோ வருமடி அடிச்சிருக்காளா? அடிச்ச வந்தா எடுக்கணும்னு டாக்டர் கைய வச்சுட்டேன். என்னமா பேசுற? ரூபா வீசிக்கிட்டு 8 ரூபா வீசிக்கிட்டு வீம்பு பேச வந்த பய வந்த வழி திரும்பி போடா, வந்த வழி திரும்பி போடா, விழா எலும்பு முறிஞ்சு போடும். பாக்கதாண்ட பொம்பளை அவ சீரி பாயும் கால. ஓ, உனக்கு மட்டும் தான் பாட தெரியுமா மச்சான்? நீ எத்துடுறா. பலாத்தம் பட்ட புள்ளிய காலையே சொல்லுறியே, பலாத்தம் பட்ட புள்ளிய காலையே சொல்லுறியே, பைசன் கால ஒண்ணு நிக்கிது பார் பக்கத்தில, பாஞ்சி உள்ள போக போது வாய மூடி கேளு. செருப்பு கட்டி அடிச்சு விடுவேன். ஏன்டா இங்க என்ன சூப்பர் சிங்கர் பாட்டு போட்டியா நடக்குது? பாட்டு பாடுறாங்களா நொன்னைங்க? வந்தவளை என்னவோ அதை பாருங்கடா. கூப்பிடியா உன் பொண்ண? ஒளிச்சு வச்சிருவே. முதல்ல உன் பொண்ணை வர சொல்லியா? என்னப்பா இங்க கூட்டம்? யார் இவங்க எல்லாரும்? தெரியலமா, நீயே கேளு. ஆளு வேற மாதிரி இருக்கா? வாமா, உன் மனசுல விஜயசாந்தி நினைப்பா. பொண்ணு அடக்கமா இருக்க மாட்டேன், என்ன தைரியமா தான் எங்க கை வச்சிருப்ப. ஓய், என்ன பாக்குற? எங்களை தெரியல? நேத்து ஒரு குரூப் உன கார் டிக்கெட்ல போட்டு தூக்கிட்டு போச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த குரூப் நீங்க தானா? நாங்கள ஏய், நாங்க உன்னை காப்பாத்துனவங்க. எடுமா கைய. உன்னை கைய பிடிச்சு முறுக்க ஆரம்பிச்சிடற. சாரி. என்ன சாயே? அந்த இருட்டுல யார் என்னன்னு தெரியல. செய்தெல்லாம் செஞ்சுட்டு சாரி கேட்ட சரியாடுமா? டேய், என்ன ஏன்டா இருக்கிற? அவங்க தான் சாரி சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்கடா? உங்க மேல தப்பு இல்லைங்க. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இவனுங்க இப்படிதாங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா வரைஞ்சு கட்டிட்டு முட்டா பசங்க மாதிரி வந்து நிப்பானுங்க. இவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னாச்சு, வலிக்குதா? ஆமாங்க. அம்சா, அம்சா, பேப்பர்ல பார்த்தது எதுவுமே உண்மை இல்ல அம்சா. ஆபத்துக்கு உதவ போய் என்ன பாலங்கணத்துல தள்ளிட்டாங்கம்மா. என்ன நம்ப அம்சா? உன்னை நான் நம்புறேன். ஆனா நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன பிறகு தாலியோட வந்து அவ தகராறு பண்ணா நான் என்ன பண்றது? அவ பிசினஸ்ல பிஸியா இருக்கா, வர மாட்டா. வந்தா இங்க பாரு, காலம் பூரா சக்காலத்தி சண்டை போட என்னால முடியாது. அதனால உனக்கும் புஷ்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்படி நீ வந்தீனா குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ வரலனா காலம் பூரா கன்னியாவே இருக்க போறியா அம்சா? இருப்பாங்க. அதே முகூர்த்தத்துல என் அத்தை பையன் ஆறுமுகத்தோட எனக்கு கல்யாணம் நடக்கும். அத்தை பையனா? அம்சா என்ன வர்றேன், விடுதலை பத்திரத்தோட வர்றேன். நானா அந்த ஆறுமுகம் மாட்டு பாத்துறேன். மாப்ள, நீ சண்டைன்னா சைலண்டா நடுவுறவன், அவ வைலண்டா மோதுறவா. மொத்தத்துல அவள் வச்சு குடும்பம் நடத்த முடியாது, சர்க்கஸ் வேணும்னா நடத்தலாம். பாய்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? கண்ணா, நாட்டுல பவர்ஃபுல்லான விஷயம் 2.
ஒன்னு போலீஸ் இன்னொன்னு அரசியல். இது ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டா இந்த ஊர்ல எவனாலும் என்ன அசைக்க முடியாதுடா. என்னதான் சொல்ல வர நீ? அவளை கரெக்ட் பண்ணி நம்ம எம்எல்ஏ தலைமையில இந்த ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி காட்டல. நீ காட்டுவாடா. ஏய் சக்கர வாடா. கல்யாண பத்திரிக்கையோட அலைஞ்சவன டைவர்ஸ் பத்திரத்தோட அலைய விட்டியாடா. உள்ள வா சக்கர, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற. சக்கரன்னு கூப்பிட்டு என்ன சாக்கடையில தள்ளிட்டியாடா. சக்கர கண் கலங்கி இருக்கு. இதயமே கலங்கிருச்சுடா. அம்சா கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்திட்டேன்டா. அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கும்? மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லுவ. ஆனா அவ புஷ்பாட்ட போய் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ட்டா. இந்தா விடுதலை பத்திரத்தோட அலைகிறேன். நீ அந்த எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லி புஷ்பா கிட்ட இருந்து இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேனா உனக்கு புண்ணியமா போம்டா. எம்எல்ஏ எல்லாம் பிரச்சனை இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ புஷ்பா மட்டும் கூட்டிட்டு வா. புஷ்பாவை நான் கூட்டிட்டு வரவா? டேய், நான் அவளை முதல் தடவையும் கடைசி தடவையும் பார்த்தது அந்த மண்டபத்துல தான்டா. அப்ப போன் பண்ணி கேளு எங்க இருக்கான்னு. போன் பண்ணி கேட்கவா? அவ நம்பர் எனக்கு அப்புறா தெரியும். ஏண்டா தொட்டு தாலி கட்டின பொலிட்டி ஃபோன் நம்பர் கூட உன்ட்ட இல்லையா? தொட்டு தாலி கட்டன சட்டையில காப்பியை கொட்டி கலவணி தர பண்ணி ஆட்டக்காரிய வீட்டுக்காரி ஆக்கி வச்சுட்டு உனக்கு தெரியாத கொட்டுருவேன். ஐயோ ஐயோ, அவ நம்பருக்கு நான் எங்கடா போவேன்? நான் எங்க போவேன்? உனக்கு அப்புறா தெரியும்? கேட்கல, அவ நம்பர் உனக்கு அப்புறா தெரியும். இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல அவளுக்கு போன போடுறா. காலேஜ் பையனுக்கு நம்பர் தெரிஞ்சா பரவாயில்ல, காஜா பையனுக்குலாம் தெரிஞ்சிருக்க. சொல்லி தொலைடா. அப்பா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். என்னடா? ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம், ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம். சித்தப்பா, சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்ங்கிற கரெக்டான ஆள் தானே? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமியில வந்த சாமியாரா? மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் யார் எங்க காணாம போனாலும் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரா. சாமி ரொம்ப பிஸி, கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். புஷ்பா எங்க இருக்கான்னு இப்ப கண்டுபிடிச்சு பாரு. சாமி, உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாமி, அவ என் பொண்டாட்டியே இல்ல. தாலி கட்டினியா இல்லையா? கட்டுனே. இப்ப சொல்லு, உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. பூ இஷ் பா, புஷ்பா 4 எழுத்து. சாமி, புஷ்பாவுக்கு 3 எழுத்துறானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பு தப்பா சொல்றியா? வாய் மூடுறா. ஏன் சித்தப்பா வெத்தலையில மைய தடவாம சுண்ணாம்பு தடவுறேன்? நான் தான் சொன்னேன்ல, நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லைன்னு. அத்தாடி, முதல் வெத்தலை எனக்கு தான். ஒரு வழியா மைய தடவிட்டேன். வெட்ட வெளி, நல்லா காத்தடிக்குது. மரம் செடி கொடி எல்லாம் அசையுது. ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அது வேற யாரும் இல்லை, உன் புஷ்பா தான். புஷ்பாவா சாமி? ஆமா, நல்லா தெரியுறா. என்ன மன்னிச்சுக்க சித்தப்பா, ஒன்னு திட்டி. சாமி, நான் ஒரு தடவை பார்க்கலாமா சாமி? சரிங்க சாமி, சந்தோஷம் சாமி. எங்க சாமி? ஆமா சாமி, புஷ்பா தெரியுதா சாமி? உங்க சக்தியோ சக்தி சாமி. சித்தப்பா, புஷ்பா தெரியுதா? புஷ்பா தெரியுதா? தெளிவா தெரியுதா? அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு சித்தப்பா. சாமி, புஷ்பா பச்சை கலர் புடவை கட்டிருக்கா, கரெக்டா சாமி? கரெக்ட். கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாளே? ஆமா சித்தப்பா, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருக்கா. நீ எப்படி சித்தப்பா வெத்தலைய பார்க்காம சொல்ற? வெத்தலையை எடுத்துட்டு போறா, இன்னும் நல்லா தெளிவா தெரியும். வெத்தலையே எடுத்துட்டு பார்க்கவா? நல்லா தெளிவா தெரியுறாளா? தம்பி, இடத்த காட்டுறதுக்கு தான் 500 ரூபாய், இடத்துக்கு ஆளையே கொண்டு வந்ததுக்கு 5000 ரூபாய். எப்படி, செக்கா கேஷா? செருப்பா விளக்கமாறா? புஷ்பாவுக்கு 4 எழுத்துன்னு சொல்லும் போதே உன்னை வெளுத்திருக்கேன். சித்தப்பா, உன்னை பிடிச்சிக்க வந்துரு. வாடி வாடிய ராசாச்சி, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. எங்கடி போயிருந்த? காசிக்கு போய் கங்கையில என் பாவத்தை எல்லாம் கரைச்சிட்டு வந்து. கர்மம். தாலி கட்டுற மாதிரி நடினா நிஜமாவே தாலியை கட்டுருவியா? Facebook வாட்ஸ்அப்னு போட்டோ வேற வந்துருச்சு. அதுக்கு
இங்க பார் ஊரறிய புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் ஊரறிய புடிச்ச மாட்டேங்க செவுல சேர்த்து அடிச்சு விடுவேன். புஷ்பாக்கா கட்ல எங்க வைக்கணும்? உள்ள போய் லெஃப்ட்ல வைமா. டேய் கொன்னே அப்படி வே. இரியா ஐயா என்னடி இதெல்லாம்? வாரிசு வேணும்ல. இன்னுமா உனக்கு புரியல? மோதிரம் மட்டும் இல்ல, கட்டில மத்தி உனக்கு தான் சொந்தம். ஐயோ மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் நல்லா இருப்பாடா. நான் வீதி வீதியா போய் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன்டா. அடியே உள்ள போகாத. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. ஏண்டி என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்றியாடே? இங்க பாரு மரியாதை இந்த டைவர்ஸ் பத்திர கழுத்து போட்டு 5 பத்த தடி வாங்கிட்டு ஓடி போயிரு. மாமா மெத்த உள்ள போடா. டேய் நான் உனக்கு மாமாவா? எங்கடா போற? எங்கடா போற? அடியே சில்லடி மரியாதையா ஓடி போயிரு. நான் எதுக்கு ஓடணும்? இது ஒண்ணும் காதும் வெச்சு நடந்த ரகசிய கல்யாணம்னும் கிடையாது. ஊரறிய மேடையை போட்டு உங்க ஊர் எம்எல்ஏ நடத்தின ஒரிஜினல் கல்யாணம். ஓஹோ நான் இங்க ஓட மாட்டேன். அடியே டேய் என் தலையில வை, என் தலையில வை. தலகாண்டி பல்கலா. அடியே நீ அப்படி வரியா? இங்க பாரு அதே எம்எல்ஏ கூட்டாந்து இப்போ உன்னை கையெழுத்து போட வைக்கிறேன். பாப்பமா முதல்ல எம்எல்ஏ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 10 நிமிஷத்துல நான் எம்எல்ஏட வரேன். சரி வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்க. ஒல வைக்கிறேன். அடியே உனக்கு நான் உல வைக்கிறேன். நீ இங்கே இரு. வாங்க. சதாசிவா இருக்காப்லையா? போங்கடா. என்னடா இப்படி திருச்சி விடுறான்? டிஜிபிக்கு கட்டி கொடுக்காம இருந்திருப்பேன். வா போலாம். அப்புறம் டிஜிபி நினைச்சு பயந்துராத. நம்ம எம்எல்ஏ ஆளுங்க கொஞ்சம் கெத்தாவே இரு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட 10 lakhs வாங்கியிருக்காண்டா. சொல்லிட்டேல. இப்ப பார் நம்ம பாடி லாங்குவேஜ்லயே அவன் மிரளணும். கரெக்ட். வீடு பெருசா தான் இருக்கு. போஸ்டிங்க்கு 10 லட்ச ரூபா வாங்குறாப்ல. இன்னும் இருக்காதா என்ன? ஹலோ மிஸ்டர் சதா, ஹவ் ஆர் யூ? கிளாட் டு மீட் யூ. இந்த கேடயமெல்லாம் நீங்களே வாங்கினதா? அட 500,000க்குலாம் வெளியவே கிடைக்குது அப்படிங்கிற? எது? ஜஸ்ட் ஃபன். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், உட்காந்து பேசலாமா? அப்புறம் இன்னும் நீங்க யாரும் சொல்லவே இல்ல. எம்எல்ஏ ஜாக்கெட் ஜானிக்ராமனுக்கு நான் ரைட்டு, இவன் லெஃப்ட். எம்எல்ஏ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பொண்ணுக்கு போஸ்டிங் போட சொல்லி 10 லட்சம் உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு போஸ்டிங் போடும்போது நம்ம ஊர்லயே போட்டுருங்க. ஏன்? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயமெல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். ஐ டெல். கரெக்ட். நீ பாட்டுக்கு கோயம்புத்தூர்ல குன்றத்தூர்ல போஸ்டிங் போட்டா நாளைக்கு அந்த பிள்ளை எப்படி பார்ப்பேன், எப்படி குடும்பம் நடத்துவேன்? பயந்துட்டேன். இப்படியே பிடிச்சி போயிடுவோம். இவனு அந்த பிள்ளைய கூப்பிட்டு இங்க வாமா போக்கத்தை வந்தான் போலீஸ் வேலைக்கு போவேன் அப்படி இப்படின்னு எதை சொல்லி பார்த்திருக்கேன். கழுத அந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது. அப்படியா? அப்புறம் நாளைக்கு நீங்க ஃப்ரீ தானே? ஏன்? அது ஒண்ணு இல்ல, என் ஆளுகிட்ட நாளைக்கு சதாவை ஊருக்கு கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஓ, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 10-10 வாக்குல நம்ம எம்எல்ஏ இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. பிக்கப் டிராப்க்கு ஏசி வண்டி அனுப்பிச்சிடுறோம். நாட்டுக்கோழி பிரியாணி லெக் பீஸோட கொடுத்துறோம். வேற ஏதாவது இருக்கா? அப்புறம் என்ன, வந்த மட்டும் சிறப்பா முடிஞ்சு. நெக்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணலாமா? மாடியில போய் சாப்பிடுவோமா? ஏன் இங்கே சாப்பிடலாமே? சரக்கு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க, சைட் டிஷ் நான் தானே தரணும். பட் எனக்கு சைடு சங்கராமி இந்த எனக்கு தான். கண்டிப்பா. ஹாப்பி. மிஸ்டர் சதாசிவம் இதை எடுத்துட்டு போறீங்களா? ப்ளீஸ் டேக். ஃபாரின் சரக்கு 350 rupees. மீஸ் தான் பெருசா இருக்கு, பட் குழந்தை பையன்டாவே. ஒர்க் அவுட் ஆயிச்சரா சக்கர. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். என் கெட்டப் எப்படி இருக்கு? அப்படியே தங்க பதக்கம் ஆர்பி சௌத்ரி மாதிரி இல்ல? ரொம்ப முக்கியம். யோ, அது எஸ்பி சௌத்ரி. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? எனக்கு வர வேண்டிய 2500 ரூபால 1 ரூபா குறைஞ்சாலும் என் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும் சொல்லிட்டேன். டேய் சத்தியமா சொல்றேன், இந்த ட்ரெஸ் உனக்கு ஒட்டவே இல்லை. ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டியை கலைச்ச பிச்சு பிடியும் பிச்சு. ஆவுன்னா அதை சொல்லிடுறாங்க. என்னுடைய பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல இங்க வந்திருக்கேன். சரிங்க சார். ஒன்லி 10 minutes தான் இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க உள்ள வந்துருங்க. சரியா? இருங்க. இவர் எங்கேயோ பாத்துருக்கேனே. யோ, இவர் தான் எம்எல்ஏ. இப்போ அது முக்கியம் இல்ல. உள்ள வர பொண்ணு கிட்ட உனக்கு டிபார்ட்மெண்ட்ல வேலை கன்ஃபார்ம்னு மட்டும் சொல்லு. அவனை ஏதாவது சொதப்புன டோன்ட் வரி, நான் கேரக்டராவே மாறிட்டேன். கஸ்டமர் வர சொல்லு. இப்போ எதுக்கு குதிக்கிற? இத பர்மா, உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கன்ஃபார்ம். சார் நான் நர்ஸா இருக்கேன், எனக்கு எதுக்கு சார் போலீஸ் வேலை? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேடம் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? வர பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளை நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு எதுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரீன்ற? வராங்க. வந்துட்டாங்கடா. வாங்க. இவர் தான் டிஜிபி, அவர் தான் எம்எல்ஏ. பாவம். ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒன்னு லூசுன்னு சொல்லுது. இது ஸ்கேன் இல்ல, எக்ஸ்ரே சார். அது எனக்கு தெரியாதா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. எம்எல்ஏ ஆப்ளம் கேட்டால ப்ராப்ளம் சார். அப்பளம் கேட்டா கொடுக்க வேண்டியதுதானே? கருத்தரே சார் இஸ் வெரி ஃபன்னி. Thank you. சார் இவங்க தான் அந்த பொண்ணு. வணக்கம் சார். இவர் தான் உங்க ஃபாதர். சார்
முருகன் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். வெரி சின்சியர் பாய். உன் பேரு நம்பர் எல்லாம் என் டேபிளுக்கு வந்துருச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வேலை கன்ஃபார்ம் அமுதா. சார் என் பேர் அர்ச்சனா சார். கவுத்துட்டேன். நான் அமுதானே செல்லமா சொன்னேன் அர்ச்சனா. யூ டோன்ட் வரி. உங்களை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். ஏங்க நேத்திக்கு நீங்க விஸ்கியோட பீர் கலந்து அடிச்சீங்களா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்க, கண்டுபிடிக்க தெரியாதா? டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா சர்வீஸ்ல இருக்காருல்ல, அதான் சொன்னாரு. டிஜிபின்னா சும்மாவா? அவரே ஒத்துக்கிட்டாரு. சார் வாங்க சார் போலாம். உடனே போயிடுறது நல்லது. எதுக்கு சார்? இல்ல இத கொடுத்துட்டு நாங்க கொடுத்துக்கிறோம் சார். சந்தோஷம் சார். எஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். முருகனுக்கு சொல்லுமா. பாருக்கு டைம் ஆச்சு. வண்டிய பாருக்கு விடுமா. தேங்க் யூ. ஆஹா என்ன நட. வார்ச்சனா உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன விஷயம்? ஒன்னா ரெண்டா உன்கிட்ட என் மனசை திறந்து நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, இந்த லொகேஷன் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால நம்ம 2 பேரும் என்ன பண்றோம்னா, எங்கேயாவது ஒரு கண்காணாத மலை பிரதேசத்துக்கு போய் சும்மா சில்லுன்னு கூலா பிரீஸியா வேற ஒரு மூட்ல. அடடா நீ வேலைக்கு சேர்ந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு தீவிரவாதியை பிடிச்சிட்ட. வெரி குட். ஆனா ஒண்ணு, அவனை பார்த்தா பாம் வைக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ பார்ல வேலை செய்யற மாதிரியே இருக்கான். சரி அது விடு, நம்ம மேட்டருக்கு வருவோம். ஆமா, டிஜிபி சதாசிவம் ஒரு போஸ்டிங் கூட எவ்வளவு வாங்குறாரு? இப்போ ஏன் அது? சும்மா சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். வெளியில ஒரு 20-25 lakhs ஆகும். ஆனா நமக்கு only 10 lakhs. That's all. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போஸ்டிங் போடணுமா? சாரி, நாட் பாசிபிள். ஏன் ஒரு தடவைக்கு மேல அவர் லஞ்சம் வாங்க மாட்டாரா? நீ போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்ட, நான் உன் மேல ஆசைப்பட்டேன். அது சரி. 2 ஆசையும் நிறைவேறணும்னு சதாசிவத்துக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம். அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக அடிக்கடி போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? பாருக்கு முட்டை வாங்கிட்டு வரப்போ கோழி அமுக்குற மாதிரி அவகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவரை பாத்திருக்கியா? செத்தடா முருகா. ஃபேஸ பார்த்தா டிஜிபி சார் மாதிரியே இருக்கு. ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்காரு. ஒரு விஐபியோட ஃபோன் கால், போய் பேசிட்டு வந்துடுறேன். அந்த கருவாப்பைய தானே? இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். என்ன முருகா, போன காரியம் சக்சஸா? லவ் சொல்லிட்டியா? அவகிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காம அவளை அப்படியே லாக்அப்ல தள்ளிட்டு போய் செவத்துல சாத்தி வச்சு உதட்டு ஒட்டைக்கிற மாதிரி ஒரு லிப் டு லிப் கிஸ் அடிச்சேன்னு வச்சுக்கவே ஒர்க் அவுட் ஆயிருவா. அவனுக்கு ஒண்ணு தெரியுமா? போலீஸ் இவளை வாங்கி கொடுத்தா அவ கழுதிய கூட லவ் பண்ணுவாளா, ஒன்ன லவ் பண்ண மாட்டாளா? சாரி சாரி சாரி, பர்சனல் மேட்டர் நமக்கு அதுக்கு. அப்புறம் அந்த கோவிந்தனை பார்த்துட்டேன்ப்பா, மாசம் 25,000 கொடுத்துறானாமா சாராயம் காய்ச்சிக்கிறானா. சாராயமா? அப்புறம் பீரோ பிள்ளைங்க பரமசிவல்ல அவன் இன்னைக்கு காலையில போன பண்ணிட்டான். மாசம் 2 பீரோல அப்படியே கொடுத்துறாங்களா. அப்புறம் என்ன, வார்டு சொல்லி ஓகே பண்ணிரு. நல்ல வருமானம்ப்பா. பர்சன்டேஜ் கூட பாதி பாதி கொடுத்துருவோம். பர்சன்டேஜா? இந்தா அவனை வர சொல்லு. வேணா அடிச்சா பிஸியா இருக்க. வர சொல்லு. கிஸ் அடிக்கிறியா? கிஸ்லாம் அடிக்கல. நீ ஸ்டேஷனுக்கு வா, டீல பேசி முடிச்சிடலாம். அதுவும் சரிதான், நேர்ல வந்தானே டீலிங் முடியும். இந்த வந்துடுறேன். மார்னிங்ப்பா. கெத்தா நிக்கிறானே. என்ன முருகா, நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டியா? அப்புறம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் மாசம் மாசம் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு, நம்மளுக்கு எவ்வளவு, அதெல்லாம் கரெக்டா பேசிட்டியா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? வெரி குட். வணக்கம் அர்ச்சனா. அவ்வளவுதான், கொடுத்த 10 லட்சத்தை 10 மாசத்துல எடுத்துடலாம். டேய் டேய், என்னையவே கை நீட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ செல மாதிரி நிக்கிற. இதுக்கிட்ட இவ்வளவு நாம எஸ்ஐ ஆக்கணுமா? இரு, உடனே இப்பவே அந்த டிஜிபி சதாசத்துக்கு போனப்பட்டு ஒன்ன டிஸ்மிஸ் பண்றேன். ஒரு ஆம்பளை பேல கை நீட்டி அடிக்கிற. என்ன கட் பண்றாப்ல? கட் பண்றாரு, ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரு. உனக்கு இருக்குடி. பரவாயில்ல, திருப்பி கூப்பிடு. கூப்பிடுறேன், இந்தா கூப்பிடுறேன். அடி. அடிக்கிறேன். இந்த ட்ரெஸ் இன்னோட லாஸ்ட், இன்னோட லாஸ்ட். ஓஹோ, பாத்துக்கலாம். என்ன சவுண்ட் இந்த பக்கம் இருந்து வருது? சதாசிவம் இங்கதான் இருக்கானா? நீ ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது தெரியுமாடா மாட்டுவன்னு. உன இந்த வந்து வச்சுக்கிறேன். சும்மா சும்மா ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிற, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உன்ன கையை நீட்டுறது. என் 10 லட்சம் எங்க போச்சு? எங்கேயாவது இருக்கும். திடீர்னு கேட்டா அப்படி. இன்னும் 24 மணி நேரத்துல என் பணம் வரல, உங்க 2 பேரையும் நடு ரோட்ல ட்ரவுசரோட இழுத்துட்டு போவேன். ஐயோ, நீ மறுபடியும் பேக்கா? பேச்சுக்கு எம்எல்ஏ கண்ணு முடிச்சிட்டாரா? வர்றேன். அடுத்து உனக்கு மரியாதை இல்ல. எம்எல்ஏ கண்ணு முடிச்சிட்டாராடா. எம்எல்ஏ கண்ணு முடிச்சிட்டாரா?
எம்எல்ஏ கண்ணு முழிச்சிட்டாரா எம்எல்ஏ கண்ணு முழிச்சிட்டாரா எம்எல்ஏ கண்ணு முழிச்சிட்டாரா ஏய், என்ன போனா போகுது பொம்பளை ஆச்சுன்னு பார்த்தா உன் திமிரை என்கிட்டே காட்டுறியா? இன்னும் 1 மணி நேரத்துல 10 லட்சத்தை உன் மூஞ்சில வெட்டிடுறேன்டி. அதுக்கப்புறம் காட்டுறேன்டி ஏன் திமிர. என் ஃப்ரெண்டு மேல கை வச்சிட்டல, அவன் கால்ல விழுந்து உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். வாடா வாடா. என்ன நீ என் பணத்தோட வர வரைக்கும் இவ இங்கே இருக்கணும். ஐயோ ஆத்தா, நீ அப்படிலாம் சொன்னா அவன் சத்தியமா வரவே மாட்டான். கான்பிடென்ட். நாங்க வர்ற வரைக்கும் எங்க உயிர் நண்பன் உங்க கஸ்டடியில இருப்பான். செத்தாண்டா. தைரியமா இரு. வாடா போலாம். பாவீங்களா, நான் என்னடா பாவம் பண்ணேன்?